வணக்கம் மக்களே. ஓபிஎஸ்ஸுடன் சந்திப்பு விவகாரம் செங்கோட்டையன் விரக்தியில் கூறிய கருத்து. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசல் விவகாரத்தில் அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்து வருகிறார்னே சொல்லலாம். இந்த நிலையில் அவர் அண்மையில் சென்னை வந்திருந்த போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சந்தித்ததாக பரபரப்பாக பேசப்பட்டது. பின்னர் சென்னையிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு திரும்பிய செங்கோட்டையன் அவர்கள் நேற்று செய்தியாளர்களிடம், நான் சென்னையில் யாரையும் சந்திக்கவில்லை என்றும், சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் எனது மனைவியை சந்திக்க சென்றதாக விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் சென்னையில் பன்னீர்செல்வத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்ததாக மீண்டும் பரபரப்பாக பேசப்பட்டது. இதனால் அதிமுகவில் மீண்டும் பிரளயம் ஏற்படலாம் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் சந்திப்பு தொடர்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போது அவர் கூறியதாவது, கடந்த சில நாட்களாக நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சந்தித்ததாகவும் பன்னீர்செல்வத்தை சந்தித்ததாகவும் தவறான தகவல் பரப்பப்படுகிறது. சிலர் இது போன்ற வதந்திகளை பரப்புவது வேதனை அளிக்கும் வகையில் உள்ளது. நல்ல செயல்பாடுகளுக்கு அனைவரும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளிக்க வேண்டும். வதந்திகளை யார் பரப்புகிறார்கள் என்பதை குறிப்பிட்டு கூற முடியாது. ஆனால் வதந்திகளை பரப்புகின்றவர்கள் தாங்களாகவே அதை நிறுத்தி கொண்டால் நலமாக இருக்கும். அதிமுகவில் 45 ஆண்டுகள் விசுவாசம் உள்ள தொண்டனாக பணியாற்றியுள்ளேன். எனவே சென்னையில் நான் யாரையும் சந்திக்கவில்லை. எனவே என்னை பற்றி வதந்தி பரப்புவதை இனியாவது நிறுத்தி கொள்ள வேண்டும். இது என்னை சார்ந்தவர்களுக்கு நான் விடுக்கும் அன்பு கட்டளையாகும். வாக்காளர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவரது கனவுகளை நிறைவேற்றும் வகையில் அரசின் திட்டங்களை செயல்படுத்தி உள்ளேன். அதிமுகவும் தொண்டர்களும் பொதுமக்களும் தான் எனது உயிர் மூச்சாகும் என்று தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாகவும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் கோரிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செவி சாய்க்காததால் அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரம் நிலுவையில் உள்ளது. இதனிடையே செங்கோட்டையன் டெல்லி சென்று வந்திருக்காங்க. இதே போல எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று வந்தார். இதைத் தொடர்ந்துதான் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்ததாக தகவல்கள் பரப்பப்பட்டது. மேலும் தன்மானம்தான் முக்கியம், வெற்றி கூட நமக்கு தேவையில்லை என்று இபிஎஸ் ஒரு கூட்டத்தில் பேசியதிலிருந்து அவருக்கு தேர்தலில் வெற்றியோ முதலமைச்சர் பதவியோ கூட பெரிது இல்லை, கட்சி தலைமை பதவிதான் பெரிது என்று நினைப்பது தெரிகிறது. இப்படி ஒருவரை தலைவராக வைத்திருப்பதால் தான் அதிமுக தொண்டன் கூட விஜய்க்கு ஓட்டு போடும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.